Welcome to Clicking for Tamil YouTube channel. So, Comptroller and Auditor General of India இதுல தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸு, அப்புறம் கிளார்க்கு, அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆஃப்லைன் மூலிமா வந்து. ஸோ இது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்து வெளிவந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் போஸ்டல் மூலிமா வந்து இந்த கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். வாங்க டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ இது வந்து எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ரோசர் சமாச்சாரில் வந்து கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில இருந்து நோட்டீஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டர் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்வைட் அப்ளிகேஷன் ஃப்ரம் நேஷனல் ஃபார் தி ஃபில்லிங் அப் தி குரூப் சி போஸ்ட்டுக்கு ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட் கிளர்க் டேட்டா என்ட்ரியில் கிரேட் ஏல ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா வந்து ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 2023-24 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வில் பி மேட் ஆன் த கேம் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டு மென், அப்புறம் ஃபுட்பால் மென், ஹாக்கி மென், பேட்மிண்டன் மென் அண்ட் விமன், டேபிள் டென்னிஸ் மென் அண்ட் விமன். ஸோ இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்ளைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 30 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து டீட்டெயில்டான அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அனுப்பணும், என்ன ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வேக்கன்சி, ஆடிட்டர் அக்கௌண்ட்டில் மேலுக்கு எத்தனை, ஃபீமேலுக்கு எத்தனை, அதே போல் வந்து கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் மேலுக்கு எத்தனை, ஃபீமேலுக்கு எத்தனைங்கிற அந்த டீட்டெயில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த அட்ரஸ் ஹைதராபாத்தில். ஸோ இதில் வந்து பிளேஸ் எந்த பிளேஸில் வந்து இதுக்கான அந்த வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க, என்ன கேமு, எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் வந்து ஒரே ஒரு கோல் கீப்பர், ஒரு மிட்ஃபீல்டர், எதில் அப்படின்னா ஃபுட்பாலில். ஸோ இதில் மேல் கேட்டிருக்காங்க. ஸோ இது மேல் வந்து ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து ஒவ்வொரு பிளேஸ் கவுஹாத்தி, இம்சல், பாட்னா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து கோல் கீப்பர் கேட்டிருக்காங்க, ஃபார்வேர்ட் அண்ட் டிஃபெண்டர், ஹால் ஃபைனல்னு சொல்லிட்டு. டேட்டா என்ட்ரி கிளர்க்கு இதில் வந்து 4 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் ஆடிட் கேட்கல ஃபுட்பாலில். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளாவில் பிஆர் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆடிட் இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். எதுக்கு அப்படின்னா பேட்மிண்டனில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் வந்து கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து சென்னையில் வந்து 3 வேக்கன்சி, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டுக்கு. அக்கௌண்ட் ஜென்ரல் ஆடிட் வந்து புவனேஸ்வர் இதில் வந்து ஹாக்கி அந்த கேமில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சென்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 வேக்கன்சி அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் இருக்கு. சென்னையில் ஒன்று வந்து ஃபுல் பேக்கு, 2 ஹால் ஃப்ளைனு, 1 ஃபார்வர்டு பொசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஜென்ரல் கர்நாடகாவில் வந்து டேபிள் டென்னிஸில் வந்து சென்னையில் எந்த வித போஸ்ட்டுமே வந்து கொடுக்கல. ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த 4 கேம் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட் ஆர் தி கண்ட்ரி இன் எ நேஷனல் சீனியர் ஜூனியர் கேட்டகரியில் அல்லது இன்டர்நேஷனல் காம்படிஷன் சீனியர் ஜூனியர் எனி கேம் ஸ்போர்ட்ஸ் மென்ஷன்ட் சீரியல் நம்பர் 1 above ஆர். ஸோ மேலே கொடுத்துருக்க கேமில் ஏதோ ஒன்றில் இந்த இதில் கேட்டகரியில் இருக்கணும், நேஷனல் அல்லது இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில். ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹேவ் ரெப்ரசன்டட் தேர் யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் கண்டக்டட் பை த இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் போர்டு எனி கேம் ஸ்போர்ட்ஸ் மென்ஷன்ட் த சீரியல் நம்பர் 1 above அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தோம்னா ஆடிட்டர் அக்கௌண்ட் லெவல் 5ல் வந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 20,000 வரைக்கும் வந்து இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே கொடுக்குறாங்க. அடுத்து கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பே லெவல் 2ல் வந்து இதுக்கும் வந்து 20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி கிளர்க்குக்கு வந்து 20,000 வரைக்கும் லெவல் 4ல். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆடிட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏல வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா தி பர்சன் செலக்டட் த போஸ்ட் ஆஃப் கிளர்க் டிஇஓ கிரேட் வில் ஹாவ் டு குவாலிஃபை த டைப்பிங் டெஸ்ட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து
பாஸ் பண்ணணும், குவாலிஃபைட் ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து the selected person for the post auditor and accountant will have qualified the departmental confirmatory test auditor account within 2 years from the date of their appointment. ஸோ அதுலேயும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டில் வந்து குவாலிஃபை ஆகணும். ஃபெயிலர் டு பாஸ் தி டைப்பிங் டெஸ்ட் கிளார்க் confirmatory test for auditor account will render the clerk auditor accountant as the case may be label discharge from service அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணல அப்படின்னா மேபி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜ் 18லேருந்து 27 வயசில் இருக்கணும் அக்கௌண்டன்ட் ஆடிட்டருக்கு. கிளார்க்கு டியூக்கு வந்து 18லேருந்து 27 வயசு இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு. ஸோ application applying both post auditor accountant and clerk DEO should be separate application. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் தான் நீங்கள் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ஃபார்ம் ஏன்னு சொல்லிட்டு பிளெயின் பேப்பர் ஃபிக்ஸிங் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஸோ எங்கே அனுப்புனா நோடல் ஆஃபீஸ் மென்ஷன்டு காலிமன் 2 ஆஃப் டேபிள் டென்னிஸ் பேரா 1ல் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து அப்ளிகேஷன் ஷுட் நாட் பி சென்ட் சிஏஜி ஆஃபீஸ் நியூ டெல்லி. ஸோ இந்த நோடல் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு 5 அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் அங்கே தான் வந்து அனுப்பணும். ஸோ அதே போல் வந்து அப்ளிகேஷன் ஷுட் பி அக்கம்பைனட் பை த அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் சப்போர்ட் ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் அச்சீவ்மெண்ட் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி application shall be required send copies certificates awarded by the authorities mentioned annexed 4 forms 1, 2 and 3. ஸோ இது எல்லாமே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூரிங் ஃபீல்டு ட்ரையல்ஸ் இன் கேஸ் தி கேண்டிடேட் ஃபாலோயிங் டு டூ ஸோ ஹிஸ் கேண்டிடேச்சர் வில் பி ட்ரீட்டட் cancelled without any further appeal assigning any reason thereof. ட்ரையலில் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணீங்க. ஆல் கேண்டிடேட் ஷல் ஆல்சோ கிவ் அண்டர்டேக்கிங் த ஃபார்மட் ஸ்பெசிஃபைட் annexure 5 and the genuineness of certificate furnished by them. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ப்ராப்பர் சேனல் மூலிமா வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோடல் ஆஃபீஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி கன்ஸ்டியூட்டட் ஃபார் தி பர்போஸ் ஆல் அப்ளிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஷல் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு அண்ட் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகேஷன் ஷல் பி ப்ரிப்பேர்டு பை த நோடல் ஆஃபீஸ். ஃபைனல் செலெக்ஷன் வில் பி டன் த பேஸ் ஆஃப் ஃபீல்ட் ட்ரையல் மார்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் அவார்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த செலெக்ஷன் இருக்கும். எங்கே யார் வந்து இதை ஃபைனல் பண்ணுவாங்கன்னா நோடல் ஆஃபீஸில். ஸோ ஒன்லி தோஸ் அப்ளிகேஷன் ஹூ ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மென்ஷன் பேரா 2 ஷல் பி கால்டு ஃபார் த ஃபீல்டு ட்ரையல். ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க தான் வந்து ட்ரையலுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் ஆஃப் எனி கேண்டிடேட் given by respective federation association will not be taken into consideration for recruitment or seniority. So award of mark certificate shall be based on production of original all certificate which original are not produced on the day field trial shall be summarily rejected. ஸோ ஒரிஜினல் ட்ரையலுக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபிட்னஸ்க்கு டூரிங் ஃபீல்டு ட்ரையலில் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு அதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் 2 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன் வில் பி ஹாவ் டு இம்ப்ரூவ் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் கெட் கன்ஃபார்ம்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த ஸ்கில்ஸ் அந்த இதுல எல்லாம் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ கேண்டிடேட் செலக்டட் அப்பாயின்மெண்ட் ஷல் பி லேபிள் சர்வீஸ் எனிவேர் இன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்யூஷன் ஆஃப் டை கேஸ்னா இன்கேஸ் மோர் தென் 1 ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கோர்ஸ் சேம் மார்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் பை யங்கர் கேண்டிடேட். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரே மாதிரி மார்க் இருந்தாங்களோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்களே அதில் அவங்க ஏஜை பார்த்து வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோர்ஸ் ஜெரோடிக் செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிங்க. அட்டாச் டு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் இது கூட அனுப்பணும். ஸ்டாம்ப் ஒட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 27 சென்டிமீட்டருக்கு 12 சென்டிமீட்டர். அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் த்ரூ ரெஜிஸ்டர் ஸ்பீட் ஆர்டினரி போஸ்ட் பை ஹேண்ட் டு தி கன்சர்ன் நோடல் ஆஃபீஸ் மென்ஷன்ட் காலிம் நம்பர். ஸோ மேலே கொடுத்துருக்குற ஆஃபீஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்பலாம் பை ஹேண்ட்லையும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து இந்த லிங்க்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு அதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.